திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்மையில் முருகன் கோவிலா? பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே முருகனைத்தான் வழிபட்டு வந்தார்கள் என்று நம்பப்படுகிறது. ஒரு முருகன் கோவில் எப்படி கட்ட வேண்டுமோ ஆகம விதிமுறைப்படி அப்படியே திருப்பதி கோவில் கட்டப்பட்டுள்ளது. முன்பு திருப்பதியை திருவேங்கடம் என்றுதான் அழைத்தார்கள். திரு கூட்டல் வேல் கூட்டல் இடம், அதாவது வேலை வைத்திருந்த வேலவனுடைய இடம். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி மூலவருடைய சிலையில் 2 கைகள் மட்டுமே உள்ளது. இடது கையை இடுப்பில் வைத்தவாறும் இருக்கும். எந்த ஒரு விஷ்ணு பகவான் சிலையிலும் அப்படி இருந்ததில்லை. திருப்பதி ஏழுமலையான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முருகன் கோவிலாக இருந்ததாகவும் வைணவர்களால் அது பெருமாளாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. பாலமுருகன் என்ற பெயரே பாலாஜியாக மாறியிருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. எந்த ஒரு விஷ்ணு கோவிலிலும் கொடிமரமும் கருடனும் இல்லாமல் இருந்ததில்லை. அவை இரண்டுமே திருப்பதியில் கிடையாது. தெப்பக்குளம் இல்லாத ஒரே விஷ்ணு கோவில் திருப்பதி தான். அதன் பின்புதான் புஷ்கரணி என்ற ஒரு புதிய குளம் எழுப்பப்பட்டது. இவை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெருமாள் கோவிலிலும் மொட்டையடிக்கும் வழக்கம் இல்லை, திருப்பதியை தவிர. கருடனுக்கு சன்னதி இல்லாத ஒரே கோவில் திருப்பதி தான். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை. 7 மலைகள் நவ கிரகங்களில் 7 கிரகங்களை குறிப்பதாகும். அதை நாம் ஏறி இறங்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். முதலில் திருப்பதியில் முடிக்காணிக்கை கொடுத்தது யார் என்பதை தெரிந்து கொள்வோம். ஒரு முறை பெருமாள் புற்றில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது பசு ஒன்று அவருக்கு தினமும் பால் சுரந்து தாகம் தீர்த்தது. அந்த மாட்டின் சொந்தக்காரன் பசு வீணாக புற்றினில் பால் சுரப்பதைக் கண்டு கோபமுற்று தன் கையில் இருந்த ஆயுதத்தை எறிந்தான். அது புற்றினுள்ளே இருந்த பகவான் சீனிவாசன் மீது பட்டது. இதனால் அவர் தலையில் சிறு காயம் உண்டாகி தலையில் இருந்து கொஞ்சம் முடியும் சிதைந்தது. ஒருமுறை பெருமாளின் மகிமையை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்ய நீலா என்கிற நீலாந்திரி மலையின் இளவரசி வந்தாள். அப்போது பெருமாள் சயனித்திருந்தார். காற்றில் அவரின் முடி களைய தலையில் சிறு பகுதி முடியின்றி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். இது பெருமாள் முகத்திற்கு ஒரு குறையாக இருப்பதாக உணர்ந்தாள். உடனடியாக தன் தலையில் இருந்த முடியை வேரோட வருமாறு வலிமையாக பிடுங்கினாள். அந்த முடிகளை முடிகளற்ற பெருமாளின் தலையில் வைத்து தன் பக்தி உண்மையானால் இந்த கேசம் ஒட்டி கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அடுத்த கணமே அந்த முடி அவர் தலையில் ஒட்டி கொண்டது. இதுவே திருப்பதியில் முடி காணிக்கை கொடுக்கும் தொடக்கமாகும். திருப்பதி திருமலை கோவிலில் வெங்கடேஸ்வரர் நவீன யுகத்தில், அதாவது கலியுகத்தில் உறைவிடமாக வசிப்பதாக அறியப்படுகிறது. வெங்கடேச பெருமான் சக்தி வாய்ந்த பார்வையுடன் பாரிய கண்கள் உடையவராக அறியப்படுகிறது. அவர் பிரபஞ்ச சக்தியை வெளிப்படுத்துவதால் பக்தர்கள் இறைவனின் கண்களை நேரடியாக பார்க்க முடியாது. வெங்கடேஸ்வரரின் கண்கள் வெள்ளை முகமுடியால் மூடப்பட்டிருப்பதற்கு இதுவே காரணமாகும். ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்கள் ஒப்பிட்ட அளவில் சிறியதாக இருப்பதால் முகமுடி நகர்த்தப்படுகிறது. அப்போது பக்தர்கள் தெய்வத்தின் கண்களை பார்க்க முடியும். வியாழக்கிழமை தோறும் வெங்கடேச பெருமானுக்கு 2வது அர்ச்சனைக்கு பிறகு நடைபெறும் நிவேதனம் திருப்பாவடை சேவையாகும். இதனை அன்ன கூட்டோத்சவம் என்றும் கூறுவார்கள். வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு எம்பெருமான் மூலமூர்த்திக்கு அணிந்துள்ள ஆபரணங்கள் அனைத்தையும் கலைத்து விடுவார்கள். பின்னர் பெருமாளுக்கு இடப்படும் திருநாமத்தின் அளவை நன்றாக குறைத்து கண்கள் நன்றாக தெரியும்படி செய்வார்கள். வெங்கடேச பெருமானுக்கு எதிராக மலை போன்ற புளியோதரையை குவித்து வைப்பார்கள். அந்த புளியோதரையுடன் ஜிலேபியும் முறுக்குகளையும் வைத்து பூவினால் அலங்கரிப்பர். இந்த புளியோதரையை நேராக கருவறையில் உள்ள எம்பெருமானுக்கு நிவேதிப்பர். குறிப்பாக இந்த வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக எம்பெருமானின் நகைகளை கழற்றும் போது அவர் அணிந்திருந்த ஆபரணங்கள் அனைத்தும் சூடாக கொதிக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்களை திறக்கிறார் என்பதும் ஐதீகம்.